வெல்கம் டு எஜுகேரன் ஹேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம் என்னன்னா 8th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல இருக்கக்கூடிய சம் 8 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சம்குள்ள போலாம் பாருங்க. 8th சம் என்ன சொல்லுது? இந்த கொஸ்டின் பாருங்க. Use the method of averages to write two rational numbers between 14/5 and 16/3 கேட்டிருக்காங்க. அதாவது ஆவரேஜஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு இடையில 14/5 and 16/3 பேஸ் பண்ணி. இப்ப பாருங்க, rational numbers between 14/5 and 16/3 is equal to half into 14/5 plus 16/3. இப்போ ரேஷனல் நம்பர்ஸாக நம்ம இது ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆவரேஜ்ன்ற போது half into 14/5 plus 16/3 போறோம். half into நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த 14 இருக்கு இல்லைங்களா? 14 into 3 நம்ம வந்து நார்மலா போடுவோம் இல்லையா? 14 into 3/5 into 3. அதாவது இந்த டேர்முக்கு மேலையும் கீழையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். அதுதான் இங்க நம்ம போட்டிருக்கோம். 14 into 3 divided by 5 into 3 ன்னு போட்டிருக்கோம். பிளஸ் 16 into 5 divided by 3 into 5. இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 5 போட்டிருக்கோம். மேல 5 கீழே 5 ஆல நம்ம டிவைட் பண்ணிருக்கோம். ஏன் நம்ம அப்படி செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு எப்படி வரணும் அப்படின்னா டினாமினேட்டர் ஈக்குவலா வரணும். இப்ப பாருங்க, கீழே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 15 வரணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 15 வருது. அப்போ 15 வரதுக்காக இது மேலையும் கீழையும் 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். இந்த 16/3 வந்து நான் நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் 5 ஆல டிவைட் பண்ணும். மல்டிப்ளை மேலையும் 5 ஆல கீழையும் 5 ஆல நம்ம போடுறோம். ஓகேவா? இது புரியுதா? அப்போ half into 14 into 3 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 42 கிடைக்கும். 5 into 3 15. இந்த பிளஸ் அப்படியே இங்க போட்டுக்கிறோம். அடுத்தது 16 into 5. 16 into 5 என்ன வரும்? 18. 3 into 5 என்ன வரும்? 15. அப்ப half into இப்போ டினாமினேட்டர் பாருங்க, கீழே 15 இருக்கு, இதுவும் 15 இருக்குது. அப்ப டினாமினேட்டர் ரெண்டும் 15 இருக்கும் பட்சத்துல மேல இருக்கிற நியூமரேட்டர் இது ரெண்டையுமே நம்ம என்ன செய்யறோம்? 42வையும் 80யும் நம்ம என்ன செய்வோம்? ஆட் பண்ணிக்குவோம் இல்லையா? சோ அப்ப இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 122 கிடைக்கும் divided by 15. half into 122/15. அப்போ நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? இப்போ இந்த 1/2 into 122/15 சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? இந்த 2வையும் இந்த 122 இருக்கு இல்லைங்களா? இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 61 கிடைக்கும். 1 2 is 2, 6 2s are 12, 1 2 is 2. அப்போ 61. 61/15. அப்போ the rational numbers between 14/5 and 16/3 நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது பாருங்க? 61/15 கிடைக்குது. ஓகேவா? 61/15 நமக்கு கிடைச்சிச்சு. அடுத்து பாருங்க, ஆவரேஜ் ஆஃப் 14/5 and 61/15 is equal to half into 14/5 plus 61/15 அப்படின்னு போடுறோம். எதோட ஆவரேஜ்? 14/5வையும் 61/15. இந்த 61/15 எதுன்னு தெரியுதுங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஆன்சரு இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா? இந்த 61/15 தான். இதையும் இந்த 14/5க்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறோம். ஆவரேஜ் ஆஃப் 14/5 into 61/15 is equal to half into ஆவரேஜ்ன்றது 4 ரைட்டா? by 2 போடுவோம், அது ஹாஃப்ல வந்துடும். 14/5 plus 61/15 வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? அதே சேம் மெத்தட்ல 14 மேலே கீழே நியூமரேட்டர்ல ஆஸ் யூசுவல் என்ன பண்ணுவோம்? 3 ஆல மல்டிப்ளை பண்றோம் இல்லையா? 15 வரணும் நமக்கு. அப்போ இந்த கீழே இருக்கிற 5 வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நியூமரேட்டர்லயே 3, கீழே டினாமினேட்டர்லயும் 3. அப்போ 14 into 3 divided by 5 into 3 plus 61/15 கிடைச்சிருது. half into இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 42 கிடைக்கும். 5 into 3 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். பிளஸ் 61/15 கிடைக்கும். ஓகேவா? இந்த 61/15 அப்படியே போட்டுறணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 42 கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 15 கிடைக்கும். ஓகே? ஸோ இது வந்து நியூமரேட்டர். ஓகேவா? மேல உள்ளது இன்ட், இந்த ஸ்டார் வந்து இன்ட் சிம்பிள். அதனால 14 into 3 வந்து 42, 5 into 3 வந்து 15, 61/15 half into இப்போ கீழே டினாமினேட்டர் வந்து இங்கேயும் 15 இருக்குது, இங்கேயும் 15 இருக்குது. ரெண்டுக்கும் காமனா ஒரு 15 எடுத்துக்கோங்க. 42 இங்க 42 இருக்கா நியூமரேட்டர்ல? 42 இங்க என்ன இருக்கு? 61 இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்றோம். ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 103 கிடைக்கும். ஸோ 103 காமனா 15 இருக்கிறதுனால ஒரு 15 எடுத்தா போதும். ஸோ இப்போ இது நம்ம என்ன பண்ண போறோம்னா 103/30. ஏன் இந்த 30? கீழே இந்த 2வையும் இந்த 15ஐயும் மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 30 கிடைக்கும். நியூமரேட்டர்ல அதே 103 தான். அதாவது நீங்க
இந்த 1ஐயும் இந்த 103 மல்டிப்ளை பண்ணால் 103. இங்கே கீழே நியூமரேட்டரில் 2, இந்த பக்கம் நமக்கு டினாமினேட்டரில் 15, இங்கே டினாமினேட்டரில் 2, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 30. அப்போ the rational numbers between 14/5 and 16/3 are, ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம், 61/15 கண்டுபிடிச்சோம் இல்லையா இங்கே, அது அண்ட் இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா ரெண்டாவது, இந்த நம்பரை தான் போடணும். ஓகேவா? ஏன் நம்ம ரெண்டாவதாக கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் 14/5ஐயும் 61/15ஐயும் போடுறோம் அப்படின்னா, ரெண்டுக்கும் இடையில நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது 2 நம்பர் வேணும். அதுக்காக தான் நம்ம இதை எடுத்திருக்கோம். இப்போ ரேஷனல் நம்பர்ஸ் between 14/5 and 16/3 என்ன கிடைக்குங்க, 61/15 and 103/30. ஓகேவா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.